ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிலீக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் போடணும், இன்ஸ்டாவில் போடணும், இல்லை புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் பண்ணுற ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். வேறு எந்த ஒரு பிளெண்டிங் ஆப்பும் யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஷாட் மூலியமாக எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் போய் ஒரு சாங் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இப்போ என்ன சாங் செலக்ட் பண்ண போகிறேன்னா, தித்திக்குதிய படத்தில் இருந்து சில்லென்று தீப்பொறி ஒன்று அந்த சாங்கை இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை போய் கூகுளில் போய் அந்த சாங்கை நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ண சாங்ஸை வந்து அவங்க வந்துட்டு நம்மளுக்கு எந்த இடம் வேணுமோ, மிடிலா இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கா இல்லை எண்டான்னு சொல்லி நம்மளுக்கு எந்த லிரிக்ஸ் பிடிச்சிருக்கோ அதை போய் ஒரு ஆப் மூலிமா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இங்கே ரிங்டோன் மேக்கரில் தான் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி தான் நான் எப்பயுமே சாங்ஸ்லாம் ட்ரிம் பண்ணுறது, ஏதாவது கட் பண்ணுறது எல்லாமே அதை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் மிடில் ஒரு லைனை நான் செலக்ட் பண்ணி அதை கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் வச்சு நம்ம அதை ஒரு சேவ் கொடுத்து நம்ம வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு இப்போ இது நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் நமக்கு ஒரு பிக்சர் வேணும்ல, அந்த பிக்சரை இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதை நான் இமேஜ் சர்ச் பண்ணல, நான் எப்போயுமே அதில் டவுன்லோட் பண்ணுவேன். நீங்கள் எது டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை இமேஜ் சர்ச் பண்ணலே டவுன்லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதில் க்யூட் இண்டியன் கப்பல்ஸ்ன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி அதில் ஏதாவது ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதில் நம்ம நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அந்த சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த பிக்சர் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டுக்கு தோணுதோ அந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு நிறையா ஃபோட்டோஸ்னால் நான் செலக்ட் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நான் இது உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். அது இந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ண சாங்கை அதோட லிரிக்ஸ் வேணும். அதையுமே நம்ம கூகுளில் போய் அதை நம்ம சாங்கை டைப் பண்ணி அதை நம்ம லிரிக்ஸ்னு போட்டோம்னா அது தமிழ்லேயே நம்மளுக்கு வரும். அதை நம்ம எந்த பார்ட்ஸ் நம்மளுக்கு அந்த எந்த லைன்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபோன்லேயே நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா, இந்த மாதிரி நோட்ஸ்லாம் வச்சுருப்போம்ல, டைரி நோட்ஸ்லாம் வச்சுருப்போம்ல, அந்த இடத்துல போய் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் நோட்ஸில் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வீடியோ வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இன்ஷாட்குள்ளே போயாச்சு. போய் வீடியோவில் செலக்ட் பண்ணி நியூங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஃபோட்டோஸ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நான் இந்த சாங்க்கு ஒரு ஃபோட்டோ போடலான்ட்டு நான் ஒரு சூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு இப்படி தான் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகணுன்னே நம்ம இந்த வீடியோட லென்த்தை நம்ம வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு 60 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு வச்சு நான் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எஃபெக்ட் செலக்ட் பண்ணுறேன். அப்போ எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கு, ஜூம் இன் பண்ணி இந்த மாதிரி ஷேக் பண்ணி இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த சாங்க்கு சூட் ஆகிற மாதிரி ஒவ்வொன்றா வச்சு பாருங்கள். எது உங்களுக்கு இது சூட் ஆகிற மாதிரி தெரியுதோ அதை நீங்கள் இது பண்ணுங்கள். ஃப்ரீயாகவும் நிறையா இருக்குது. இல்லை ப்ரீமியம்னால் நம்ம பே பண்ணோம்னா அதுக்கு நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் வந்துட்டு எதை சூஸ் பண்ணுறேன்னா இந்த பிளாக்குங்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். இது அப்படியே பிளிங்க் ஆகி பிளாக்கில் லைட்டாக பிளிங்க் ஆகி வருது. இதை நான் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணோம்னா வீடியோ எண்டுன்னு போட்டிருக்கோம். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா வீடியோ எண்டு வரைக்கும் அந்த எஃபெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு மூவ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு இந்த எஃபெக்ட் இன்னும் பத்தலை, இன்னும் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்று கொஞ்சம் எஃபெக்ட் போடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் எஃபெக்ட்குள்ளே போகிறேன். எஃபெக்டில் போனால் இல்லை மேலே வெதருங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நம்ம இருக்கும். அந்த வெதருங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் நிறையா அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி மழை பெய்கிற மாதிரி பபுள்ஸ் இருக்கிற மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். அதில் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்னோஃபால் மாதிரி நான் வந்துட்டு ஒரு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் மேரோ கிளிக் பண்ணி வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்தோம்னா வீடியோ எண்டு வரைக்கும் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஆடியோ வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதில் ஆடியோங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணோம்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம மை மியூசிக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாங்கை நம்ம அங்கே கொண்டுட்டு வந்து நம்ம வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். அதில் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனுக்கு நம்ம போகணும்.
டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போனோன்னே அங்கேயும் டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம இதை மினிமைஸ் பண்ணி நம்ம அங்கே இதில் நோட்ஸில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டில் நம்ம எந்த லிரிக்ஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம அப்படியே எடுத்து ஒரு காப்பி பண்ணிக்கணும். ஃபஸ்ட் லைன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இங்கே இன்ஷார்ட்க்கு வந்துட்டு அங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணால் அங்கே நம்மளுக்கு மேலே அது ஷோ ஆகும். இதை நம்ம சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் இந்த ஸ்டைல் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணுறது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்கள் வந்துட்டு அதை சைஸோட லென்த்து, நம்மளுக்கு ஹைட் லென்த்து, சைஸு, அதை போல்ட் பண்ணுறது இங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கலரும் பார்த்திங்கன்னா மேலேயே நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் வேணுமோ அதை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மல்டி கலர்ஸும் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது ஒவ்வொன்றையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரீனுக்கு இந்த பிக்சருக்கு எது சூட் ஆகும், மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்களே செலக்ட் பண்ணி பார்க்கலாம். பார்டர் கொடுக்கலாம், அவுட்லைன் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுக்கலாம். ஷேடோ கீழே மட்டும் தனியாக வர்ற மாதிரி ஷேடோ அதையும் நம்ம செலக்ட் பண்ணி அதையும் வச்சுக்கலாம். லைட்டாகவோ போல்டாகவோ நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோன்னு சொல்லி அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. க்ளோ வச்சிங்கனாலும் அப்படியே லைட் எரியிற மாதிரி க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த க்ளோங்கிற ஆப்ஷனில் பார்த்தோம், இந்த அப்படி க்ளோவாக அழகாக இருக்கா, அது இந்த நம்ம என்ன டெக்ஸ்ட் கலர் கொடுத்துருக்கோம் அந்த கலருக்கு எந்த மாதிரி க்ளோ கொடுத்தா எது நல்லாயிருக்கும், இந்த க்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, அது கீழேயே ஒரு லைன் இருக்கும், நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணால் அதுலேயே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமேலே நம்ம பார்த்தோம்னா இந்த நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம இதை ஒரு அனிமேஷன் கொடுக்கணும். அதில் 5th ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டோட அனிமேஷன் நிறைய இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் நமக்கு வருது பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளோவோட நம்ம இது அது எவ்வளோ ஸ்லோவாக வர்றது, ஸ்பீடாக வர்றது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி உங்களுக்கு டைப் பண்ணுற மாதிரி, ஜூம் இன் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு பீட் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த சாங்குக்கு இது எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாங்கும் உங்களுக்கு சொல்கிறதும் லிரிக்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு எடிட்டில் போய் இதை நீங்கள் வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் நோட்ஸ்க்கு வந்துட்டு செகண்ட் லைனில் அப்படி காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் இன்ஷாட்டில் போய் மறுபடியும் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் புரியலைன்னா திருப்பி அகெயின் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே மாதிரி தான் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நம்ம இதே மாதிரி நம்ம டூப்ளிகேட் பண்ணி எடிட்டில் போய் டெலீட் பண்ணணும். பண்ணிவிட்டு அகெயின் நம்ம அங்கே நோட்ஸில் போய் நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்குதோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு நம்ம கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்டர் கொடுத்து அதை நம்ம கொடுத்தோம்னா செகண்ட் லைன் வந்துடும். உங்களுக்கு அது சின்னதாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டு தெரியும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அனிமேஷன் கொடுக்குறதும் அது உங்களோட சாய்ஸ், உங்களோட இது. இந்த மாதிரி நான் மொத்தமாக எல்லாத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிடுறேன். வேகமாக நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் எடிட் பண்ணி முடிக்கிறேன். இந்த மாதிரி லிரிக்ஸ் ஃபுல்லாக நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு ஆப்பில் உங்களுக்கு எடிட் வைக்கணும்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரோட கமெண்ட்க்கும் நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை என்னால் முடிஞ்சது ட்ரை பண்ணி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுலேயே இன்ஷாட்லேயே வேறு ஒரு எடிட்டிங் வேறு ஒரு ஆப்ஷனில் க்ரியேட் பண்ணுறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு பேஸ்ட் பண்ணி நம்ம எடிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் எடிட் பண்ணோன்னே இப்போ நம்ம சேவ் கொடுத்துடணும். இப்போ ஃபைனலாக நம்ம அதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ப்ளே பண்ணி நம்ம கரெக்டாக இப்போ இது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வேறு ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் இதில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு கேட்கலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் அதை எடிட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்ட்டு சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.